வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சிஎம்ஏ இன்டரில் குரூப் 2ல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பார்க்குறோம். ஸ்டடி நோட் 7 டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங். இதில் நமக்கு என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ். இந்த ரேஷியோ அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Ratio analysis is the process of determining and interpreting numerical relationships based on financial statements. ஸோ இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம இண்டிவிஜுவலுக்கு சொல்வோம். இப்போ வந்து நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்து பொசிஷன் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அப்போ இதுக்குரிய டேட்டாவே, இந்த ரேஷியோ அனாலிசிஸ்க்குரிய டேட்டாவே என்ன அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நம்மளோட பேலன்ஸ் ஷீட் தான் இந்த இதுக்குரிய பேசிக் டேட்டாவே. அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு 2 ஐட்டம்ஸ் எடுத்து அதுக்குரிய நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இட் மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரப்போர்ஷன், அதாவது 2:1 அப்படி எழுதுவோம்ல, அதுனா ப்ரப்போர்ஷன் அர்த்தம். சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜஸ், பர்சன்டேஜ் ஃபார்மில் இருக்கலாம். அப்போ ப்ரப்போர்ஷனாக இருக்கலாம், பர்சன்டேஜாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் டைம்ஸாக இருக்கலாம், இல்லை டேஸ் ஆர் மந்த்ஸ் கூட நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் பர்சன்டேஜஸ், ப்ரப்போர்ஷன் ஆர் சம் அதர் திங்ஸ், டைம்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும், பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டட், கீழே ஓனர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எப்படி இருக்குங்கிறத ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு ஏர்னிங்ஸ் ஏதாவது இருக்கா, ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கா, எனக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் டிவிடெண்ட் வருங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட்டார்ஸ். இந்த கிரெடிட்டார்ஸை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ், லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ். ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம ரா மெட்டீரியல் யார்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கோமோ, இல்லை யார்கிட்டலாம் அந்த கடன் வச்சுருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து நான் கொடுக்காமல் இருக்கேன், அப்போ அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் வந்து என்ன பார்ப்பார்னா என்னால் கரெக்டாக ரெண்ட்டு கொடுக்க முடியுமா முடியாதான் பார்ப்பார். எம்ப்ளாயீஸ் வந்து கரெக்டாக சேலரி கொடுப்போமா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்க்குறது என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் சால்வன்சி. இதுக்கு இன்னொரு பேர் லிக்விடிட்டி ரேஷியோஸ். கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுது, ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டார்ஸ்க்கும். அடுத்து லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ், பேங்க்ஸு, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், இவங்கெல்லாம் லாங் டேர்ம் கிரெடிட்டார்ஸ். இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா 2 ஆங்கிளில் பார்ப்பாங்க. நம்பர் 1, எனக்கு கரெக்டாக வட்டி வருமா வராதா. நம்பர் 2, எனக்கு கரெக்டாக ரெடீம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, என் அமௌண்ட்டை ரெடீம் பண்ணுவாங்களா, இல்லை லோனாக இருந்தால் ரீபே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. ஸோ கிரெடிட்டார்ஸை நம்ம 2 ஆங்கிளில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதாவது கம்பெனியை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, எவ்வளோ எஃபெக்டிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அட்வான்டேஜஸ் பாருங்கள். டு மெஷர் த லிக்விடிட்டி பொசிஷன். லிக்விடிட்டி பொசிஷன் அப்படின்னா தெரியும் நமக்கு என்னது, இப்போ நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறது தான் லிக்விடிட்டி பொசிஷன். சொத்து வச்சுருப்பாங்க கோடிக்கணக்கில், பிஸ்னஸோட சொத்து கோடிக்கணக்கில் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் இப்போ ஒரு ரா மெட்டீரியல் சீப்பாக கிடைக்குது அப்படின்னா வாங்குறதுக்கு கையில் லிக்விட் பொசிஷனில் கேஷ், ஹாட் கேஷ் ஆர் ஈஸிலி மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது தான் டு மெஷர் த லிக்விட் பொசிஷன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் டு நோ த சால்வன்சி பொசிஷன். அப்போ இதுதான் நான் சொன்னது. யார், நம்மளோட கிரெடிட்டார்ஸ், பேங்க்ஸாக இருக்கலாம், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம். இவங்க வந்து லாங் டேர்ம் சால்வன்சி பொசிஷனை பார்ப்பாங்க. ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, இதை யார் பார்ப்பான்னா எம்ப்ளாயீஸ் பார்ப்பாங்க. நமக்கு சேலரி கரெக்டாக கிடைக்குமா கிடைக்காதா, ரைட்டா. ஃபேக்ட்ரி ஓனர் நமக்கு ரெண்ட்டை ஒழுங்காக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி பார்க்குறது ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி.
தென் டு அசஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறது தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்து திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர் ஃபர்ம் கம்பேரிசன் ஆர் இன்டர் பீரியட் கம்பேரிசன். இன்டர் ஃபர்ம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஃபர்ம் ஏ, ஃபர்ம் பி, ஃபர்ம் சின்னு இருக்குன்னா 3 ஃபர்மை அவங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. அதே இது இன்டர் பீரியட் கம்பேரிசன் அப்படின்னா இப்போ ஃபர்ம் ஏ வந்து இந்த வருஷத்து டேட்டாவோட முந்தின வருஷத்து டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா இன்டர் பீரியட் கம்பேரிசன், அதை தான் இன்ட்ரா ஃபர்ம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர் ஃபர்ம்னா ஃபர்ம் ஏவும் ஃபர்ம் பியோட டேட்டாவை கம்பேர் பண்ணுறது. இன்ட்ரா ஃபர்ம் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்னென்னா ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியடுக்கும் போன வருஷம் சேல்ஸ் எப்படி இருந்தது, இந்த வருஷம் சேல்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பார்க்குறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த சேல்ஸே எடுத்துக்கலாம். சேல்ஸ் வந்து அப்வேர்டாக இருக்கா, டவுன்வேர்டாக இருக்கா, ஜிக்ஸாக்காக போதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த ட்ரெண்டு வந்து நமக்கு அப்வேர்டாக இருந்தால் நல்லது. நம்ம எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ்னு எடுத்ததுனால, அதுவே நம்ம காஸ்ட்னு எடுத்தோம்னா எப்படி இருக்கணும், டவுன்வேர்டாக இருக்கணும். காஸ்ட்டை நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ எதை பார்க்குறோங்கிறத பொறுத்து, ரைட்டா. அதுக்கடுத்து லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ சேலஞ்சிங் ஜாப் டு ஃபைண்ட் த adequate ஸ்டாண்டர்ட். அதாவது சில ரேஷியோஸ்க்கு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. கரண்ட் ரேஷியோ அப்படின்னா 2:1, லிக்விட் ரேஷியோனா 1:1, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ 1:1, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஜாபு. அடுத்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு இவாலுவேட் த டிஃப்ரென்சஸ் இன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் அ பர்டிகுலர் இயர். பாரு, ஒரு பர்டிகுலர் இயர் வித் தேட் ஆஃப் அனதர் இயர் கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு கம்பெனி டேட்டாவையும் இன்னொரு கம்பெனி டேட்டாவையும் கம்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அக்கௌண்டிங் பாலிசி வேறு வேறு யூஸ் பண்ணுவாங்க. நான் வேறு யூஸ் பண்ணுவேன், ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் நான் போடுவேன், அவன் வேறு மெத்தடில் போடுவேன். நான் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மெத்தடில் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணுவேன், அவன் வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர். அதுக்கடுத்து டியூ அலவன்ஸ் ஷுட் பி மேட் ஃபார் சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் லெவல். இப்போ சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் லெவல் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ப்ரைஸ் லெவல் மீன்ஸ் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், ஓகேவா, அதை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து கம்பேரிசன்ஸ் ஆர் ஆல்சோ பிகம் டிஃபிகல்ட் டியூ டு டிஃப்ரென்சஸ் இன் டெஃபனிஷன். டெஃபனிஷனில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னா எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி ஃபார்முலா வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒரு கம்பெனி ஒரு ஃபார்முலா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. இந்த இடத்துல நம்ம அழகாக சொல்லிடலாம், ஃபார்முலா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெட் டிவைடட் பை ஈக்விட்டி, முடிஞ்சு வச்சு. ஸோ வாட் இஸ் டெட்? அப்போ சில பேர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெட்டுங்கிறத லாங் டேர்ம் டெட் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் டெட் ரெண்டே எடுக்கிறாங்க. லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டே எடுக்கிறாங்க. பட் சில ஃபர்மில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் லைபிலிட்டிஸை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்போ யோசிப்பார், கம்பெனி ஏ ஆர் ஃபர்ம் ஏ வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டிஸை மட்டும் எடுக்கிறாங்க, ஃபர்ம் பி வந்து லாங் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் லைபிலிட்டிஸை எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலமையில் நம்ம இவங்க 2 பேரோட டெட் ஈக்விட்டி ரேஷியோவை கம்பேர் பண்ண முடியாது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. தென் a balance sheet may fail to reflect the average or typical situation as it is prepared as one moment of time. நல்லா கவனிங்க. அதனால தான் நான் சொன்னேன், இப்போ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது, கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடும்போது பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் அப்படி போடுவோம் இல்லையா, அந்த அட்டு போடுறது வந்து அதனால தான். முந்தி கூட நம்ம ஆஸ் ஆன் எழுதுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைமுக்கு தான் நீ ப்ரிப்பேர் பண்ணுற, அந்த ஒரு நிமிஷம் கழிச்சா கூட உனக்கு ஏதோ ஒரு சேல்ஸ் ஆகலாம், ஒரு பர்ச்சேசஸ் வரலாம், உன் பேலன்ஸ் ஷீட்டில் மாற்றம் வரலாம். ஓகேவா, ரைட். அடுத்து வேரியஸ் டிஃப்ரென்சஸ் ஆர் ஃபவுண்ட் அமங் த அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் யூஸ்டு பை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இதுவும் நம்ம இப்போ பார்த்தாச்சு. தென் as ratios are simple to calculate and easy to understand, there is a tendency to over employ them. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபார்முலா தான் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை ஓவர் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும், ரைட்டா. இப்போ அழகாக சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனுவல் ரிப்போர்ட்ஸை எடுத்து நம்ம பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம்.
இன்டீரியம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ், பிஸ்னஸ் பீரியாடிக்கல்ஸ், கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டோ ட்ரெஸ்ஸிங். விண்டோ ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்டிங்கில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கணக்கை வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது. நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டை அதிகமாக காட்டுறது, அதே இது டேக்ஸ் பர்பஸ்க்கு ப்ராஃபிட்டை கம்மியாக காமிக்கிறது, ஏன்னா டேக்ஸ் நிறையா பே பண்ண வேண்டியது இருக்குன்னு. அப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கு கம்மியாக காட்டுறது, ஏன்னா சேலரி கூட்டி கேட்டுருவான், இல்லை கம்பெனி கண்டினியூஸாக லாஸ்ட்டாக தான் போயிட்டு சேலரிலாம் கூட்டி கேட்காத அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ நம்ம உள்ளே போய் 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 நம்ம நோண்ட ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயீஸ் வந்து பயந்து போய் என்ன செஞ்சுருவாங்க, அக்கௌண்ட்ஸை விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நம்ம டீல் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ். இதில் வந்து நம்ம 3 தான் பிரிக்கிறாங்க. நம்பர் 1 இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். நம்பர் 1 இஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். அடுத்து ஆக்டிவிட்டி ரேஷியோஸ், அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். ஸோ இந்த மாதிரி 3 ஆங்கிளில் நம்ம அந்த ரேஷியோஸை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம தெளிவாக ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸை பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ரிலேஷன் டு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ரிலேஷன் டு சேல்ஸ் பார்த்தோம்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 இஸ் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நம்பர் 2 நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, நம்பர் 3 ஆப்ரேட்டிங் ரேஷியோ, நம்பர் 4 எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அண்ட் நம்பர் 5 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்னா என்ன, ஏன்னா இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இன் ரிலேஷன் டு சேல்ஸ் அப்படிங்கிறதுல கீழே போடுறது வந்து நெட் சேல்ஸ் தான். நெட் சேல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ், டோட்டல் சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகேவா, இதுதான் நமக்கு நெட் சேல்ஸு. அப்போது நெட் சேல்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சேல்ஸு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும். அதுலேருந்து நான் ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணேன்னா எனக்கு நெட் சேல்ஸ் கிடச்சிரும். ஸோ நெட் சேல்ஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 5 ரேஷியோலையும் நான் கீழே போட போகிறது நெட் சேல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் யூ ஆர் ஆஸ்ட் டு கால்குலேட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸ் இப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடி, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடி, இல்லை வாட் இஸ் தட் ஆப்ரேட்டிங் ரேஷியோ கண்டுபிடி, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கண்டுபிடி அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எப்படி கேட்டுருவாங்கன்னா கம்ப்யூட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸ் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன தோணணும் அப்படின்னா நம்பர் 1 இட் ஷுட் பி கால்குலேட்டட் இன் பர்சன்டேஜஸ். ஓகே, நோட்டட் டவுன், கண்டிப்பாக நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் ஷுட் பி கால்குலேட்டட் இன் பர்சன்டேஜஸ். அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ நம்ம கண்டுபிடிக்கிறது பர்சன்டேஜில். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ஷுட் ஆல்வேஸ் பி இன் பர்சன்டேஜ். அதனால் ஃபார்முலா எழுதினோடனே ஆட்டோமேட்டிக்காக கை இன்டூ 100ன்னு போட்டுறணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிப். உங்களுக்கு சொல்கிற அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்கு சொல்கிற மொதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்படி இருக்கணும், இன்டூ 100 போட்டுறணும் ஃபார்முலா போட்டு. அண்ட் செகண்ட் டிப்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன், நமக்கு டினாமினேட்டரில் சேல்ஸ் தான் வரணும். நெட் சேல்ஸ். டினாமினேட்டர்னால் என்னது, கீழே போடுறது. நியூமரேட்டரில் மட்டும்தான் மாறும். டிபெண்டிங் அப்பான் த ரேஷியோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட். நம்ம என்ன ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ கீழே டினாமினேட்டரில் நெட் சேல்ஸ் தான் போடணும். நெட் சேல்ஸ்னால் என்ன சொன்னேன், கேஷ் சேல்ஸ்
ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் ரிட்டர்ன்ஸ். இதுதான் நெட் சேல்ஸ். ஸோ கீழே வர்றது நெட் சேல்ஸ் தான் வரணும். மேலே என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ கிராஸ் ப்ராஃபிட், அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா ஏற்கனவே சொல்லியாச்சு, கீழே நெட் சேல்ஸ் தான் போடணும் அப்படின்னு. அடுத்து இன்டூ 100 போடணும்னு. நம்ம பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான், நியூமரேட்டரில் என்ன வரப்போகுதுன்னு. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா கிராஸ் ப்ராஃபிட் வரும். நெட் ப்ராஃபிட் ரேஷியோனா நெட் ப்ராஃபிட் வரும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோனா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வரும். ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போது see profitability ratios. Profitability ratios easily mark scoring topic. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கும்போதே புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். இன் relation to sales. Next, in relation to investment. So இந்த வீடியோவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இன் ரிலேஷன் டு சேல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ஃபார்முலா நான் எழுதுகிறேன். கிராஸ் ப்ராஃபிட் divided by net sales into 100. Gross profit divided by net sales into 100. Okay, what is gross profit? இப்போ net sales நான் முதல்ல சொல்லிடுறேன், ஒரு தடவை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம net sales வர்றப்ப நம்ம எழுத வேண்டாம். So cash sales plus credit sales minus returns. Return means, here means sales returns. ஸோ இதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு நெட் சேல்ஸ் கிடச்சிடும். அப்போ இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட்னா என்னன்னு தெரியணும். கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக சொல்லப்போனால் ரெண்டு ஃபார்முலா இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சேல்ஸ் மைனஸ் cost of goods sold. Sales minus cost of goods sold. Sales நமக்கு தெரியும், net sales. So இந்த cost of goods sold என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So cost of goods sold is equal to opening stock plus purchases plus direct expenses minus closing stock. Simple. Okay, so gross profit is equal to sales மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சேல்ஸ் தெரியும், நெட் சேல்ஸு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் வேஜஸ் ப்ளஸ் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். இதை போட்டோம்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்துடும். ரைட்டா? இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சேல்ஸ் போட்டு மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியாச்சு. ரைட். இன்னொரு வழி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி, ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி டு ஓப்பனிங் ஸ்டாக்,
2 purchases, 2 wages, 2 direct expenses, by sales. நான் எழுதின purchases and salesங்கிறது net purchases, net sales. Net purchases means minus returns. அதே மாதிரி சேல்ஸுக்கும் minus returns by closing stock. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நமக்கு வர்ற பேலன்ஸ் to gross profit. Simple. Easy way to compute gross profit is to prepare trading account. Trading accountல எல்லாமே போடுறது உங்களுக்கு தெரியும். So opening stock, purchase, net purchases, wages, other direct expenses, credit sideல net sales, closing stock போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? Gross profit கிடைச்சிரும். So அந்த gross profit divided by net sales into 100. I hope you all understand. Right. Second, profitability ratio in relation to sales la. Second one, net profit ratio. So again, as I already told you, கீழ வந்து net sales தான் வரும். Profitability ratioங்கிறதுனால into 100 வந்துரும். நம்ம வந்து we have to consider only the numerator. So இங்க net profit ratioங்கிறதுனால net profit divided by net sales into 100. ஓகே, இப்போ இந்த net profit கண்டுபிடிக்கும் போது இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சேல்ஸ், less cost of goods sold. கண்டிப்பாக நோட்டில் எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்டில் எழுதுங்க, ரொம்ப முக்கியம். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை நான் லெஸ் பண்ணேன்னா எனக்கு வர்றது வந்து என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். அடுத்து கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்ட் இருக்கலாம், சேலரி இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கலாம், போஸ்டல் சார்ஜஸ் இருக்கலாம், ஆஃபீஸ் ரெண்ட்டு. ஓகே, அது ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம். போஸ்டல் சார்ஜஸ், ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், distribution expenses, advertisement. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் டோட்டல் பண்ணி அதை நம்ம கழிச்சோம்னா நமக்கு வர்றது தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். திஸ் இஸ் கால்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ரைட். இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆட் நான் ஃபண்ட் இன்கம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட், ஃபிக்ஸட் அசெட், இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அடுத்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம், நான் ஆப்ரேட்டிங் இன்கம், ஸோ நான் ஃபண்ட் இன்கம் ஆட் பண்ணியாச்சு. நான் ஆப்ரேட்டிங் இன்கம் நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நமக்கு ராயல்ட்டி ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறத பொறுத்து எனக்கு இன்கம் வரும். நான் வந்து பில்டிங் வாங்கி வாடகைக்கு விட்டுருந்தேன்னா நான் ரெண்ட் ரிசீவ் பண்ணுவேன். நான் வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கொடுத்துருக்கேன், இல்லை டிபென்ச்சரில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவேன். ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா டிவிடெண்ட் ரிசீவ்டு. இது எல்லாமே நான் ஆப்ரேட்டிங் இன்கம். அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபண்ட் இன்கம், அடுத்து நான் ஆப்ரேட்டிங் இன்கம், எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா அடுத்து லெஸ் பண்ண போகிறேன். நான் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ், நான் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ் இது வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். அடுத்து லெஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இஃப் தேர் இஸ் எனி நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அதையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணணும். இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அடுத்து டேக்ஸை லெஸ் பண்ணணும். ஸோ இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதைத்தான் நம்ம நெட் ப்ராஃபிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை என்றைக்குனாலும் தரோவாக படித்து வச்சுக்கோங்க. நமக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கும் சரி, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்கள். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இப்போது நம்ம இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ரிலேஷன் டு சேல்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். 5 ஃபார்முலாக்குரிய ஆன்சரும் நமக்கு இதில் இருக்குது. அதாவது நான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணுன்னாலும் என்கிட்ட இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு இருக்குது, நெட் ப்ராஃபிட் ரேஷியோக்கு நான் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியில். ஸோ இருக்குது, ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கு இருக்குது, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோக்கு இருக்குது. இப்போ நான் ஃபார்முலா பாருங்கள், நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100னா இந்த நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், பேட் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இதைத்தான் நான் எடுக்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 முடிஞ்சு. அடுத்து மூணாவது பாருங்கள், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இதுக்கு தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் divided by net sales into 100. See, operating profit நான் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குது என்னது, கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் லெஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். இதைத்தான் எடுத்து செய்யணும். ஓகேவா? என்னது, gross profit minus operating expenses are called operating profit. இந்த operating profit தான் இங்கே எடுத்து செய்கிறோம். முடிஞ்சு. Fourth one, operating ratio. அடுத்தது என்னது, operating ratio. கவனிங்க, cost of goods sold formula, cost of goods sold plus
operating expenses divided by net sales into 100. Cost of goods sold தெரியும் எல்லாருக்கும். என்னது? Opening stock plus purchases plus wages plus direct expenses minus closing stock. அப்போ அதுதான் நமக்கு cost of goods sold. So cost of goods sold plus operating expenses. What are operating expenses? Salary, rent, then office expenses, postal charges, then administrative expenses, selling expenses and distribution expenses. இது எல்லாத்தையும் தனியாக கூட்டினோம்னா operating expenses. So cost of goods sold plus operating expenses divided by net sales into 100. Then fifth one, expenses ratio. Expenses ratio. இந்த expenses ratioல any expense, for example administrative expenses ratio ன்னு கேட்கலாம் நமக்கு. Administrative expenses ratio. Formula: administrative expenses divided by net sales into 100. இதுவே selling expenses ratio இருந்தா selling expenses divided by net sales into 100. அவ்வளவுதான். So profitability ratios, there are 5 ratios. ரெண்டு tips. First one is it should be calculated in percentages, and second one is கீழே நமக்கு denominatorல net sales தான் இருக்கணும். What is net sales? Cash sales plus credit sales minus returns. மேலே மட்டும்தான் மாறும். 5 ரேஷியோ இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gross profit ratio. ஸோ gross profit ரெண்டு விதமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் போட்டும் கண்டுபிடிக்கலாம். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ அதை சேல்ஸில் நெட் சேல்ஸ்லேருந்து கழித்து கண்டுபிடிக்கலாம். அல்லது இட் இஸ் பெட்டர் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ஃபைண்ட் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 போட்டால் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்துடும். அடுத்து நான் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போதே மற்ற எல்லா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்குரிய எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சேன்னா சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை லெஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோ எல்லாத்தையும் போட்டு கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து கழிச்ச உடனே எனக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் எனக்கு ஒரு ரேஷியோக்கு வேணும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்னொரு ரேஷியோக்கு வேணும். இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறமா நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை நான் லெஸ் பண்ணிடுறேன். லெஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இதை வந்து இபிஐடின்னு சொல்லுவாங்க, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்னு. நம்ம வந்து இந்த இருக்குல்ல, இதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா இபிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். எஃப்எம்ல ரொம்ப காமனான ஒரு டேர்ம் இபிஐடி, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸும் போடுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்னிங்ஸ், தட் இஸ் ப்ராஃபிட். இப்போ முதல்ல நான் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு கழிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துருச்சுன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துருச்சு. அடுத்து டேக்ஸையும் கண்டுபிடிச்சு நான் கழிச்சேன்னா பேட், திஸ் இஸ் பேட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். திஸ் இஸ் த நெட் ப்ராஃபிட் அவைலபிள் இன் அவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதனால் இதைத்தான் நம்ம நெட் ப்ராஃபிட்டாக எடுக்க போகிறோம்.
நெட் ப்ராஃபிட். ஸோ இதுதான் என்னோட நெட் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி வர்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் எனக்கு தேவை வருதுக்கு, இந்த இருக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ஒன் மோர் திங், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எனக்கு தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபார்முலாவில் தேவைப்படுது. எல்லா ஃபார்முலையும் நம்ம ஒரு தடவை ரெக்கலெக்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. Operating profit ratio is equal to operating profit divided by net sales into 100. What is operating profit? Gross profit minus operating expenses. Okay va? அடுத்து next one is operating ratio. Operating ratio means it is nothing but operating expenses ratio. So trading accountல நமக்கு operating expenses என்னன்னா cost of goods sold. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா வரிசையை நம்ம எழுதணும்ல, ரெண்ட்டு, சேலரி, போஸ்டல் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட், செல்லிங் இதெல்லாம் தான். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. எனி எக்ஸ்பென்ஸ், எந்த எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை போடுங்க. எந்த எக்ஸ்பென்ஸும் கேட்கலைன்னா நம்மளாவே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோன்னு நம்மளாவே ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா?